யூடியூப்ல நீங்க பார்க்குற ஒவ்வொரு வீடியோவையும் இனி ஒரு டெக்ஸ்ட்டா, ஒரு டிஸ்கிரிப்ஷனா நம்மளால படிக்கவும் முடியும். அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லப் போறேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். குறிப்பா யூடியூப்ல எப்படி கன்டென்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கவங்களுக்கும், ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல யூடியூப் டிரான்ஸ்கிரிப்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டில் அந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை youtube-transcript.com அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த பாக்ஸில் நம்ம யூடியூப் வீடியோவோட அட்ரஸை யூஆர்எல்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவோட யூஆர்எல் அங்கே பேஸ்ட் பண்ணணும். நான் நம்ம சேனலில் இருக்க ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்க வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கீழே இருக்க ஷேர் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இங்கே காப்பி லிங்க் ஃபஸ்ட் ஆப்ஷனாக காப்பி லிங்க்ன்றது வரும். அந்த காப்பி லிங்க்கை செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த வீடியோவோட லிங்க் இப்போ காப்பி ஆகிடுச்சு. வீடியோ யூஆர்எல்லாம் பேஸ்ட் பண்ணக்கப்புறம் கெட் ஃப்ரீ டிரான்ஸ்கிரிப்ட்னு கீழே ஒரு ஆப்ஷன் எல்லோ கலரில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வித்தின் செகண்ட்ஸ், ஒரு சில செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு டிஸ்கிரிப்ஷனாகவே வந்துடும். இந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வேறு எந்த லாங்குவேஜில் வேணாலும், ஆல்மோஸ்ட் ஒரு 125+ லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வீடியோ தமிழில் இருக்குது, தமிழ் டிஸ்கிரிப்ஷன் வரும். அதை நம்ம வேறு எந்த லாங்குவேஜில் வேணாலும் மாற்றிக்கலாம். டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸில் இருக்குது. ஓகே, சூப்பருங்க. வீடியோவோட டைட்டிலோட அந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக வந்துருச்சு. வாவ், சூப்பர். இப்போது நம்ம வீடியோ தமிழில் இருந்ததுனால இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக தமிழில் வந்திருக்கு. இதே நீங்கள் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னாக்க நம்ம இந்த லாங்குவேஜ் செட்டிங்ஸில் போயிட்டு மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த டிஸ்கிரிப்ஷனை இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த லாங்குவேஜ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் செட்டிங்ஸ் அதை ஓப்பன் பண்ணுங்க. மேலே இருக்க ஒன்று வந்து நம்ம வீடியோ எந்த லாங்குவேஜில் இருக்கோ அதை காட்டும். கீழே செகண்ட் ஆப்ஷன் ட்ரான்ஸ்லேட் டு, அதில் வந்து அப்போ இங்கிலீஷ் அப்படின்றத செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த ட்ரான்ஸ்லேட் அப்படின்றத கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்கிரிப்ஷன், தமிழில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷன் இங்கிலீஷில் ஜென்ரேட் ஆகிடும். ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் இருக்குது. இது ஒரு சில செகண்ட்ஸ் ஆகும். சூப்பருங்க, ட்ரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ டெக்ஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷனாக வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது நிஜமாவே வேறு லெவல் வெப்சைட் தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வெப்சைட் முழுக்க முழுக்க ஃப்ரீ. நீங்கள் எவ்வளோ வீடியோ வேணாலும், எவ்வளோ லாங் டியூரேஷனில் இருந்தாலும் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனாக மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. ஜஸ்ட் இந்த காப்பி டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டிரான்ஸ்கிரிப்ஷன், உங்களோட இந்த ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் எல்லாமே செலக்ட் ஆகி காப்பி ஆகிடும். இப்போ என்னோடய நோட் பேடில் அதை சேவ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் உங்கள் நோட் பேடை ஓப்பன் பண்ணிட்டு அதில் பேஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டைட்டில் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி ஒரு வீடியோ எப்படி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்க, நம்மளுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடிய வேறு ஏதோ ஒரு பிரபலமான யூடியூபரோட வீடியோவையோ அல்லது அவங்களோட ஷார்ட்ஸையோ எடுத்து நம்ம அதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம அவங்களோட பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே பதிவு பண்ணிட்டு போங்க.